friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Bourban Cake. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த Bourban Cake நம்ம வெறும் மூணு பொருளை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு ஆசையா சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பார்க்கறவங்க SudhaSri Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இன்னைக்கு போர்பன் பிஸ்கட்டை பயன்படுத்தி நம்ம கேக் செய்ய போறோம். நம்ம வழக்கமா குக்கர்ல கீழே உப்பு போட்டு நம்ம கேக் செய்ய பயன்படுத்துவோம். இன்னைக்கு இந்த பேன்ல தண்ணி ஊற்றி அதில் நம்ம இந்த கேக்கை வேக வைக்க போறோம். அந்த மாதிரி செய்யலாம். இன்னைக்கு இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். 10 ரூபா போர்பன் பிஸ்கட் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இது 120 கிராம் உள்ளது. ஈனோ பாக்கெட் 1 எடுத்திருக்கேன். இதில் பாதி போட்டால் போதும். நமக்கு ஈனோ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். பால் தேவையான அளவுக்கு 1 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம். இது ஆப்ஷனல் தான். இது மேலே தூவி விட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த போர்பன் பிஸ்கட்டை கட் பண்ணி இது உள்ள க்ரீமோட இருக்குது. நம்ம இந்த க்ரீமும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ சின்னதாக உடச்சி வச்சிருக்கிற இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம பாலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட் பத்தாது. அதுக்காக ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். அதில் இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா பொடி செஞ்சு இந்த போர்பன் பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச இந்த பிஸ்கட் துகளை நம்ம எப்படி பவுலில் மாற்றிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இது நம்ம கலந்து எல்லாம் ரெடி எடுத்து வைக்கிற நேரத்துக்கு இது ப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ 1 டம்ளர் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கிட்டே வருவோம். இப்போ கட்டிகள் இல்லாமல் இந்த பிஸ்கட் துகள்களை பால் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு அரை பாக்கெட் ஈனோ சேர்ப்போம். நிறைய வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக தான். இதை சேர்த்த உடனே நம்ம குக்கரில் இறக்கிடணும். இப்போ இதுக்கு இந்த மாதிரி கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் நெய் தடவி மேலே கோதுமை மாவை நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்கிறது இப்படி தட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இதில் போட்டோம்னா ஈஸியாக கேக் வந்துடும். இல்லையா நம்ம பட்டர் ஷீட் போட்டும் செய்யலாம். இப்போ இது கூட நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 டம்ளர் பாலில் 3/4 டம்ளர் நமக்கு செலவாச்சு, மிச்சம் இருக்கு. இந்த மாதிரி வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். பால் போதும். இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம இந்த நெய் தடவைனா இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்புகளை மேலாப்பில் சேர்த்துருவோம். இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாத்திரத்தில் நம்ம இந்த கேக் டின்னை இறக்கிடுவோம். இந்த மூடியில் எதுவும் ஹோல் எதுவும் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக கவராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்திரமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் கேக் சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. வச்சு குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருவோம்.
இது நல்லா சூடாறின பிறகு அதுக்கப்புறம் நம்ம கேக் எடுக்கலாம். இப்போ நம்முடைய போர்பன் கேக்கு நல்லா சூடாறிடுச்சு. இந்த ஓரங்கள்லாம் கத்தி வச்சு இப்படி ஃப்ரீ பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து அப்படியே மாற்றி எடுத்துக்கலாம். நம்மளோட கேக்கு ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேக்கு எவ்வளோ ஸ்பாஞ்சி வந்திருக்கு பாருங்க. இந்த போர்பன் கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.